எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா நம்ம வந்து அந்த டிசீஸ் இல்லாமல் வாழ முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குழந்தைக்கான ப்ராப்ளம், 8 வயசு குழந்தைக்கான ப்ராப்ளம். ஸோ அந்த 8 வயசு குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் வருமா? வரலாம், வராத போகலாம். ஆனால் இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அந்த குழந்தை வந்து பிறக்கும்போது ப்ளூ கலராக பிறக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா அந்த குழந்தைக்கு வந்து ரெக்கரண்ட்டாக வந்து கோல்டு, ஃபீவரு, அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறது, ஒரு சில் காற்று பட்டாலும் ரொம்ப வந்து ப்ராப்ளம் வந்துடும். இவனால் எதுவுமே சென்சிட்டிவ் எடுத்துக்க முடியாது. அவங்க 2 பிரதர்ஸ் இருக்காங்க, இவன் பெரிய பையன், அந்த குழந்தைங்க நல்லா இருக்காங்க. பட் ஆனால் இவன் மட்டும் வந்து வீக்காக பிறந்திருக்கான். ஸோ அந்த குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இவங்க அம்மாவுக்கு ஒரு ப்ராப்ளம், இவங்க லேடிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்னன்னாக்கா அவங்களுக்கு பைல்ஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்திருக்கு அந்த நேரத்தில் குழந்தை இது பண்ணும்போது. ஸோ அது வந்து கொஞ்சம் பிளட்டெல்லாம் மாறி நிறைய பிளட்டில் வெளியே போயிருக்கு. ஸோ அவங்க அதுதான் சொல்ல வராங்க. ஸோ உடல் ரீதியாக அவங்க பிரச்சனை என்னென்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஏன்னா நம்ம வந்து மென்டல்னு அப்படி எடுத்துருக்கோம். ஹெல்த் இஸ் எ கம்ப்ளீட் ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், ஸ்பிரிச்சுவல் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட்டில் வந்து மென்டல் அப்படின்ற போது மனசுன்னு சொன்னோம். ஸோ வேறு என்ன நீங்கள் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேறு என்ன உங்களை ரொம்ப மன ரீதியாக பாதித்த விஷயம் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன காரணங்கள் பாருங்கள். இந்த மனசுன்றது அவங்களுக்கு வந்து பிடிக்காத லைஃப் ஏதோ ஒன்று அமைஞ்சிது. ஆனால் அவங்க எப்படிலாம் ரிலேட் பண்ணுறாங்க பாருங்கள். வேற ஒரு விஷயத்தில் கொண்டு போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட் வந்து எனக்கு வந்து நான் வந்து வாழ்ந்த இடம் வேறு, விதம் வேறு, பட் ஆனால் இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதம் வேறு மாதிரி இருக்கும்போது அதை எப்படிலாம் ரிலேட் பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்காக சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே அவங்க மாமியார்கிட்ட வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கான்செப்ட் வந்து ஒன்று தான், ஒரு வந்து எனக்கு பிடிக்கல, நான் வேறு வாழ்ந்த வாழ்க்கை வேறு, இது வேறு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது அவங்களை சுற்றி எப்படி ஒரு சூழ்நிலை அவங்களே கிரியேட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். அதான் அந்த மனசுன்னு நாங்கள் சொல்ல வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனாக ஃபீலிங்ஸாக வந்து பாதிக்கும்போது யோசிக்கும்போது ஏன் வந்து டிசீஸ் வராது? இங்கே எல்லாருக்கும் டவுட் வரலாம். இங்கே அம்மா தானே யோசிக்கிறாங்க, அம்மாவுக்கு தானே நோய் வரணும், இது ஏன் நீங்கள் இந்த கேஸ் டேக்கிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. பேஷண்ட் வந்து குழந்தை தானே, பையன் தானே, 8 வயசு குழந்தை தானே, இவனுக்கு ஏன் இங்கே இதையே இந்த ஹிஸ்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு குழந்தையோட லைஃப்பை டிசைட் பண்ணுறது வந்து அந்த அம்மாவோடைய 9 months ப்ரெக்னென்ட் ஹிஸ்ட்ரி 90% ஆஃப் த கேசஸில் அதுதான் அந்த பேஷண்ட் லைஃப்பை டிசைட் பண்ணுது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறது உங்கள் குழந்தைக்கு உயிர் மட்டும் கிடையாது, உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய கோவம், உங்களுடைய பயம் எல்லாத்தையும் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த அம்மாவோடைய ப்ரெக்னென்சி 9 months தான் ஒரு குழந்தையோட லைஃபையே, ஃப்யூச்சரையே டிசைட் பண்ணுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் இருக்கட்டும். ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, நம்ம உடம்புல எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா உடம்புல வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். எந்த ஒரு பிரச்சனை, யாருக்கு டிசீஸ் வந்தாலுமே ஒரு ப்ராப்ளம் வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் தான் அதாகும். ஸோ லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கன் இருக்கும்போது அந்த பேஷண்ட் வந்து குழந்தைன்றது 2வது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கனாக மாறிடும். ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது அந்த பேஷண்ட் அவ்வளோ பாதிக்கப்பட மாட்டாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற குழந்தை கண்டிப்பாக பாதிச்சிடும். ஸோ அது ஏன்னா அதை ஹெல்ப் பண்ண பார்க்கும், பாடி எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ண பார்க்கும்போது என்ன ஆகுனாக்கா லீஸ்ட் 2வது முக்கியமான ஆர்கன் வந்து குழந்தையாக மாறிடும். ஏன்னா குழந்தை வந்து ஒரு வெளிப்பொருளாக ஆகிடும். அந்த உடம்பு பொறுத்த வரைக்கும், அவங்களோட அந்த லேடியோட உடம்பு பொறுத்த வரைக்கும் 2வது ஆர்கனாக ஆகிடும். ஸோ அப்போ ஆகும்போது என்ன ஆகுனாக்கா இவங்களுடைய வீக்னஸ் எல்லாமே அங்கே போயிடும். இவங்க நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ அந்த ஒரு ஆனஸில் வந்து போகிற ஒரு மோஷன் ப்ராப்ளம் இருந்து மற்றபடி இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இப்போ கூட நல்லா இருக்காங்க. ஆனால் குழந்தை வந்து ரிக்கரண்ட்டாக ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரி ரொம்ப 90% ஆஃப் கேசஸில் இருக்குது. 10% ஆஃப் கேஸில் இன்னொரு ரீசனும் இருக்குது. அது நான் அந்த ஃபாலோ அப் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன். இந்த கேஸ் வந்து கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ உங்கள் பேஷண்ட் வந்து குழந்தை வந்து பாதிக்கிறது வந்து 90% ஆஃப் த கேசஸில் அம்மாவோடைய ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரி. இது ஒரு கேசஸில் நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல, 6 வந்து ஆஸ்மா கேசஸ்ஸு, 2 ஒரு 6 மாத குழந்தை கிட்னி ஸ்டோன் கேசஸ்ஸு, இன்னொரு 3 கேசஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிகரண்ட் பாயில்ஸ் கேசஸ்ஸு, கொப்பளம் வர்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா மன ரீதியாக பாதித்த 3 குழந்தைங்க. எல்லா கேசஸுக்குமே அந்த 3 வயசு சுகர் எல்லா குழந்தைக்குமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரி தான் 100% வந்து அது மட்டும்தான் ரீசனாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட் லைஃப் ஆரம்பிக்கும் போது அது போயிட்டே இருக்காது. ஸோ அது போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா அந்த குழந்தை வந்து வீக்காக தான் பிறக்கும் கண்டிப்பாக. அது எந்த நோய் வேணால் வரலாம் அந்த குழந்தைக்கு. இவனுக்கு வந்து தப்பி கொஞ்சம் கோல்டோ ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமோ நின்றுச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா சுகரு 3 வயசு குழந்தைக்கு சுகர், போன மந்த் ஒரு கேஸ் வந்தாங்க, 3 வயசு குழந்தைக்கு ஒரு சுகர் வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ப்ரெக்னென்சி ஹிஸ்ட்ரியோட ஒரு பெரிய ஒரு தாக்கம் தான் இந்த ஒரு ரிசல்ட் உண்டாக்குது. ஸோ அப்போ வந்து மனசு தான் பாதிக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே மனசு பாதிக்காமல் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டீங்க. ஸோ மனசு பாதிக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டோடனே அந்த மனசை வந்து எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து கையில் எடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஹோமியோபதி மீட்டிங் மட்டும் இல்லாமல் வந்து ஜென்ரலாக மனசை வந்து எப்படின்ட்டு பார்த்துக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது இன்றைக்கி உலகத்தில். சில பேர் மெடிடேஷன் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கரெக்டான வழி எங்களுக்கு நாங்கள் உணர்ந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்ற போது, ஸோ அந்த மனசு சார்ந்த விஷயத்தை பேசுறதுக்காக ஸ்ரீ பகவத் அவர்னு சொல்லிட்டு ஸ்ரீ திருச்செந்தூர்னு வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு மனசு ஓரியன்டாக.
சில பேர் இமயமலைக்கெலாம் போகிறாங்க, ஞானத்தை தேடி அதை தேடி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரோட கான்செப்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எங்கேயும் வந்து வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவருடைய டாக் வந்து அடுத்தது ஆரம்பிக்கும் போது, ஸோ நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து 2 பேருமே இங்கே வந்திருக்காங்க. மகேஸ்வர் மேடம் சரி, கைலாசம் சரி பின்னாடி வந்திருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். மகேஸ்வரி மேடம் எனக்கு வந்து ஹோமியோபதி வந்து காலேஜ் சரின்னு சொன்னவங்க. சரி, டாக்டர் சுதாகர் சார், இவர்கிட்ட நான் ஜூனியராக ஒர்க் பண்ணிக்கேன் கொஞ்ச நாள். ஸோ சார் தான் டாக்டர் கைலாசம் வந்து இங்கே வந்திருக்காரு. ஏன்னா அவர் இன்றைக்கி இல்லைன்னா இன்றைக்கி இல்லை இங்கே எனக்கு இவ்வளோ நாலேஜ் தெரிஞ்சுக்குமா, விஷயம் தெரிஞ்சுக்குமான்னு தெரியாது. ஸோ நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இவர் தான் வந்து ஸ்ரீ பகவத் அவர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா அவர் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ இவர் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இவர் கொஞ்சம் வித்தியாசமான டாக்டர். ஏன்னாக்கா நம்மளாம் வந்து ஒரு 30 வயசு 40 வயசுக்கு மேலே வந்து செட்டில் ஆகும்னு பார்ப்போம். ஆனால் இவர் எப்படின்னாக்கா அட் ஏஜ் ஆஃப் 54 வந்து இவர் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஆர்எஸ் வாங்கிட்டு ஹோமியோபதி 5 வருஷம் ரெகுலராக காலேஜ் போயிட்டு இப்போது லாஸ்ட் இயர் ஏப்ரலில் வந்து டாக்டர் ஆகிட்டார். விநாயகர் மிஷனில் படிச்சிருக்காரு. ஏன் 54 வயசில் வந்து டாக்டர் படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான, யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சில பேர் கௌரவ டாக்டர் பட்டம் வேணால் தருவாங்க, ஆனால் ரெகுலராக காலேஜ் போய் வாங்கினவங்க வந்து விரலூட்டுலாம். அதில் வந்து சாரும் ஒருத்தர். ஸோ அவர் ஏன் வந்து 54 வயசில் நல்ல ஒரு ஜாபில் இருக்கும்போது ஏன் வந்து அதை வந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஏன் இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த கொஸ்டின் எனக்கு நான் ஜூனியராக இருக்கும்போது எனக்கு தெரியும். பட் அவர் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவும் பயமாக இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி அவர் வந்து ஹோமியோபதி பேசுறதுக்கும் ஹோமியோபதிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கும் அவருடைய லைஃப் எப்படி 54 வயசில் ஏன் அவர் இந்த டெசிஷன், ஒரு டஃப்பான டெசிஷன் எடுத்தார். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னோடய ஏஜ் எல்லாம் பசங்களாக இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது 5 lakhs 6 lakhs ஃபீஸ் கட்டி ரெகுலராக காலேஜ் போய் பசங்க கூட ஒன்றா அந்த எங்கள் ஏஜ் பசங்க கூட உட்காந்து எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணி வைவா அட்டன் பண்ணி ஏன் அவர் வந்து இந்த இது அட்டன் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அவர் எடுத்தார். அது ஒரு சேலஞ்சிங்கான ரோல் கூட. ஸோ ஏன் அது எடுத்தார், எதனால் அவர் வந்து ஹோமியோபதிக்கு மாறினார்னு நான் இங்கே நம்ம வேலூர் பீப்புளுக்கு முன்னாடி எல்லாருக்கும் சொல்லணும்னு நான் கேட்டேன். பெரிய டாபிக் கொடுத்துருக்காரு, சின்ன நேரம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர் அருண். ஆக்சுவலாக ஹோமியோபதி அப்படிங்கிறது நான் வந்து விரும்பி போனதில்லை. ஐயா வரதை பற்றி சொல்லு. ஆக்சுவலாக நான் வந்து அலோபதியினுடைய ஏஜெண்ட் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். யார் என்ன பிரச்சனைனாலும் எனக்கு தெரிஞ்ச டாக்டர்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிற வேலையை தொடர்ந்து பல வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நானும் சின்சியராக ஒரு 14 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் சைனஸ் ப்ராப்ளத்துக்கு மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கும், தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது வயிற்று வலி, ஏதாவது ஒரு மாத்திரை தொடர்ந்து மாத்திரை டப்பா இல்லாத நாளே இல்லை. அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் 32 வயசு வரைக்கும். ஸோ இதுதான் சிறந்த வாழ்க்கை முறை. நம்ம கிடைச்ச பெஸ்ட்டு டாக்டர்ஸ்கிட்ட பெஸ்ட்டு மெடிசின் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளால் முடிஞ்ச அளவு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கும் குழந்தைகள் பிறந்தது. பையனுக்கு ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லி மருந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் ஓவர் டோஸ் கொடுத்தாரு. இதான் ரிஃபாம்பிசின் அண்ட் ஐசோனியாசிட் அந்த காம்பினேஷன் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு டோஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக 3 டோஸ் கொடுத்தாரு. இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸு, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வந்து இது ஓவர் டோஸ் ஆச்சே அப்படின்னாங்க. அப்போ அந்த டாக்டர்கிட்ட கேட்டப்போ, புலி அடிக்க போகணுன்னா முறத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது, துப்பாக்கியை தான் எடுத்துகிட்டு போகணுன்னாரு. ஆனாலும் 6 மாதம் 9 மாதம் மெடிசின் சாப்பிட்ட பிறகும் அவனுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காஃப் நிற்கலை, ஃபீவர் அடிக்கடி வர ஆரம்பிச்சிது. அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் எதுக்கும் ஹோமியோபதியில் காமிங்களேன் அப்படின்னாங்க. எனக்கு அங்கே ஒரு ஹோமியோபதி டாக்டர் தெரியும். அவர் எனக்கு பள்ளிக்கூடத்தில் 1 இயர் சீனியராக இருந்தவர். அடுத்த ஒரு 3வது தெருவில் தான் குடியிருந்தார், நாங்கள் இருந்த தெருவிலையே. அப்பப்போ பைக்கில் போவார். எங்கே போகிறான்னு கேட்டால் பேஷண்ட்டை பார்க்க போகிறாரும்பாங்க. ஐயோ பாவம், ஹோமியோபதி டாக்டர் வீடு வீடாக போய் பேஷண்ட் பார்ப்பார் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் உங்கள் பையன் வேறு வழி இல்லை, இது 1 வாரம் ஊசி போட்டால் 1 வாரம் நல்லாயிருக்கும், அடுத்த வாரம் ஊசி போடணும், திரும்ப ஜென்டாமிசின் 5 நாள் போடணும், அப்புறம் 1 வாரம் நல்லாயிருப்பான், திரும்ப ஜென்டாமிசின். இதுலேருந்து எப்படிடா விடுபடுறதுன்னு தெரியாமல் சரி வேறு வழி இல்லாமல் தான் ஹோமியோபதிக்கு போனேன். ஹோமியோபதிக்கு போனால் அவர் ஜீனி உருண்டையை தரார்.
ஜீனி உருண்டையை கொடுத்தா இவனுக்கு வீசிங் குறையுது. ஏன்னடா அவர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணும், முறத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னாரு. இவங்க ஜீனி உருண்டையை தராங்க, அதை நான் தின்னா எனக்கு ஒன்றும் செய்யலை, அவனுக்கு சரியாகுதே அப்படின்னு ஒரு ஃபேசினேஷன். என்னமோ நடக்குது, இதில் என்னமோ இருக்க அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டு அதை என்ன தான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆரம்பித்தேன். உடனே அவர் சொன்னார், இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சட்டப்படி தப்பு பண்ணக்கூடாது, நிறைய பேர் இப்படி தான் தானாக படித்து ஹோமியோ ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அன்றைக்கே தடுத்தார். ஆனால் நான் படித்தேன், வேறு வழி இல்லாமல் ப்ராக்டிஸ்குள்ளே வந்தேன். அவர் சொன்னபடியே அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட்டும் ஆனேன். ஆனாலும் ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான சயின்ஸுங்கிறத நான் அனுபவத்தில் பார்த்தேன். அந்த மாதிரி என்னுடைய அவளுக்கு அடுத்த ஒரு குழந்தை பிரைமரி காம்ப்ளெக்ஸ்னு திரும்ப டயக்னோஸ் பண்ணாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் இவ்வளோ ஹோமியோபதி கொடுக்க போகிறேன்னு. உடனே எங்கள் ஃபேமிலி டாக்டராக இருந்த அலோபதி டாக்டர், நீ தப்பு பண்ணுற அப்படின்னு என்னை எச்சரித்தார். ஹோமியோபதி எவ்வளோ தப்பான வைத்தியம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற விமர்சனங்களெல்லாம் ஒரு நோட் புக்கில் எழுதி அவருடைய கிளினிக் வாசலில் வச்சார். இவன் தான் கெட்டு போயிட்டான், வர்றவங்களாவது கெட்டு போகாமல் திருந்தி இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் அவர் கிளினிக் வர அந்த பேஷண்ட்டும் ஹோமியோபதி பக்கம் போயிடக்கூடாதுன்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் விமர்சனங்கள்லாம் எழுதி அவர் கிளினிக் வாசலில் வச்சார். அவர் என்னை எச்சரித்தார். நான் சொன்னேன், என்னோடய பையனை ஹோமியோபதி கொடுத்துட்டேன், இது அலோபதி கொடுத்துருந்தேன், அதனுடைய விளைவை அனுபவித்தேன். என்னுடைய 2வது பொண்ணை நான் ஹோமியோபதி கொடுக்குறேன், அது என்ன விளைவு வருதோ அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னேன். பையன் ஒரு 6 வயசு வரைக்கும் அலோபதி சாப்பிட்ருக்கான். இந்த பொண்ணு ஒரு 3 வயசு வரைக்கும் அலோபதி சாப்பிட்டா. அடுத்து எனக்கு ஒரு 3வது குழந்தை பிறந்தது. அது 100% ஹோமியோபதி. ஒரு வேக்சினேஷன் கிடையாது, அம்மாவுக்கு ஒரு மருந்து கிடையாது. பையனுக்கு வந்து பால் அலர்ஜின்னு சொல்லி நெஸ்டம்னு கொடுக்க ஆரம்பித்து அவனுக்கு இருக்கிற சத்தும் போச்சு. தாய்ப்பால் இல்லை, வெளிப்பாலும் கொடுக்க முடியாது, முழு அலோபதி வைத்தியம். 2வது பொண்ணு பாதி அலோபதி அப்புறம் ஹோமியோபதி, பாதி வேக்சினேஷன் அப்புறம் இல்லை. 3வது பையன் 100% ஹோமியோபதி, ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாலேருந்து பிறந்து முடிக்கிற வரைக்கும். ஸோ ஹெல்த் வைஸாக பார்த்தா பையன் 100% பேடு, மோசமான நிலைமை. 2வது பொண்ணு 50-60% ஹெல்த்து. 3வது பையன் இது வரைக்கும் ஒரு மாத்திரை தெரியாது, ஒரு ஊசி தெரியாது. ஒரு தடவை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலையில் ஊசி போடணுன்னா அவன் அழுகுறான். 14 வயசு பையன், ஐயோப்பா ஊசிப்பா வேணாம்ப்பான்றான். ஏன்னா அது வரைக்கும் அவன் வாழ்க்கையில் ஊசியை பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி அவனுக்கு எந்த வேக்சினேஷன் கிடையாது, பிசிஜி கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி அவனுக்கு தாய்ப்பால் 1.5 வயசு வரைக்கும் கொடுத்தா என் மனைவி. ஏன்னா அவளும் ஹோமியோபதி மருந்து சாப்பிட ஆரம்பிச்சதுனால. எங்கள் வீட்டுக்குள்ளேயே மிக அற்புதமான மாற்றங்களை அந்த ஹோமியோபதி கொண்டு வந்தது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஹோமியோபதி வைத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக படிக்க ஆரம்பித்தேன், இது பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய 2வது பொண்ணு ஒரு நாளைக்கு திடீர்னு ராத்திரி ஃபீவர் வந்து இந்த எபிசோட்ரோனோஸ்ம்பாங்க, முதுகு இப்படி வில்லா வளைஞ்சிக்கும். அப்படி ஆகி அப்படி விரைச்சி இப்படி இது பண்ணுறான். ஹோமியோபதி தெரியாமல் இருந்தால் நான் ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா குறைஞ்சது ஒரு 5000 ரூபா செலவழிச்சிருப்பேன். அன்றைக்கி ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். இன்றைக்கி அவளுக்கு 24 வயசாகுது. நான் உடனே புக் எடுத்தேன், ரெஃபர் பண்ணேன். ஒரு மருந்து சிம்பிளாக ஸ்டானம் மெட்டாலிக்கம் 30 ஒரு மருந்து ஒரு டோஸ் போட்டேன். 5வது நிமிஷம் அவன் நார்மலானா எந்திரிச்சா. அப்போ என்னுடைய குழந்தையை எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுதுன்றதை நான் பார்த்துருக்கேன். இதே மாதிரியான ஒரு நன்மையை நிறைய பேருக்கு சொல்லணும், கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு அசோசியேட் நடத்தினோம், கிளினிக்ஸ் நடத்தினோம். அதனால தான் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு என்னால் ஹோமியோபதிக்கு வர முடிஞ்சுது. உண்மையிலேயே ஹோமியோபதியை அனுபவித்து அதன் மூலமாக மற்றவர்கள் கொடுக்கணுங்கிற ஆதங்கத்தோடு நான் படித்ததுனால படிப்பு ஈஸியாக இருந்தது. இப்போயும் யாராவது சேரணும்னு நினச்சா 50 வயசோ 54 வயசோ பெரிய பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் படிக்க வரதுன்னா வரலாம். தேங்க்யூ சார். ஸோ இதில் நாங்கள் வந்து 2 வழிகள் சொல்லியிருக்கோம். நோயற்ற மற்றும் மன அழுத்தமற்ற வாழ்க்கை வாழ 2 வழிகள் சொல்லியிருக்கோம். ஸோ முதல் வழி அப்படின்னா அவருடைய பகவதையோட ஸ்பீச் நடக்க போகுது. ஏன்னா அங்கே மனசுன்ற ஒரு ரோல், மனசு மென்டல் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அந்த மனசு எப்படி பார்த்துக்கிறதுன்றது முதல் வே வந்து ஐயா காட்ட போகிறாரு. 2வதாக வந்து ஒரு மருந்து என்னெல்லாம் மேஜிக் பண்ணுதுன்னு நாங்கள் அடுத்தது காட்ட போகிறோம்.